ஈரானில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் தேடுதல் வேட்டை அவ்வளவு உக்கிரமாகவும் அவ்வளவு தீவிரமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு தரப்பாலையும். அதாவது நேற்று ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் F-15E, அதாவது ஸ்ட்ரைக் ஈகிள் என்று சொல்லப்படுற அந்த அதிநவீன விமானம். அதிலிருந்து 2 பேர் எஸ்கேப் ஆகி பரசூட் மூலம் குதித்து அதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க தரப்பால். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு பல ஆபத்துக்களை கடந்து அந்த குறிப்பிட்ட நபர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். மற்றவர் இன்னமுமே ஈரானுக்குள்ளே தான் இருக்கிறார். ஈரானினுடைய உயர்ந்த மலைப்பாங்கான பகுதிக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே எந்த பகுதியில் விழுந்தார், என்ன செய்கிறார், என்ன நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ரெண்டு தரப்புமே அவரை பிடிக்கணும் என்றதுக்காக, அதாவது அமெரிக்க தரப்பு அவரை காப்பாற்றணும் என்றதுக்காக, ஈரானிய தரப்பு அவரை உயிரோட மீட்கணும் என்றதுக்காக கடுமையாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அமெரிக்க தரப்பில் ஒரு விசேட அணி விசேட டீம் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளியிடப்படையில்லை என்று சொன்னால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கலாம். அங்கால ஈரானிய தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய இராணுவம், போலீஸ் மட்டுமில்லாமல் உள்ளூர் மக்களும் இணைந்து இப்பொழுது தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த நபர் மிக மிக முக்கியமான ஒரு ஆள். அது அமெரிக்காவுக்கு முக்கியமானவர், ஈரானுக்கு மிக முக்கியமானவர். ஏன் நாங்கள் அவரை பைலட் என்று சொல்லாமல், விமானி என்று சொல்லாமல் குறிப்பிட்ட ஒரு நபர் என்று சொல்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த விமானத்தில் 2 பேர் இருப்பார்கள் எப்போவுமே. அதில் ஒரு ஆள் தான் பைலட், மற்றவர் நவிகேட்டர். அப்போ 2 பேருமே குதிச்சிருக்கணும். நேற்று ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த காப்பாற்றப்பட்ட நபர் யார் என்று தெரியலை. பைலட் காப்பாற்றப்பட்டாரா அல்லது நவிகேட்டர் காப்பாற்றப்பட்டாரா என்று சொல்லி தெரியலை. அதனால் எல்லா ஊடகங்களையும் எப்படி செய்தி போடப்படுதுன்னு சொன்னால் ஏஆர் மேன் என்று சொல்லித்தான் போடப்படுது. எனவே அவர் பைலட்டாகவும் இருக்கலாம் அல்லது நவிகேட்டராகவும் இருக்கலாம். 2 பேரில் ஒரு ஆள் இன்னமும் ஈரானுக்குள்ளே நிற்கிறார், அவரை எப்படியாவது காப்பாற்றணும் என்று சொல்லி. இப்போ எங்களுக்கு முன்னால் நிறைய கேள்விகள் வரும். உண்மையிலேயே அவரை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியுமா? இது முதலாவது கேள்வி. அல்லது ஈரானால் அவரை உயிரோட பிடிக்க முடியுமா? ரெண்டாவது கேள்வி. அந்த நபர் விழுந்து இப்போ கிட்டத்தட்ட 30 மணித்தியாலங்கள் தாண்டிட்டுது. இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள 30 மணித்தியாலங்களுக்கு மேலே தாண்டிட்டுது. நேற்றிரவு எங்கே நித்திர கொண்டிருப்பார், சாப்பிட்டுருப்பாரா, தண்ணி கிடைச்சிருக்குமா, இந்த மாதிரி கணக்கு கேள்விகளுக்கு தானே. ஏன்னு சொன்னால் விழுந்த இடம் எங்கேயோ ஒரு அடர்ந்த காடாக இருக்கலாம், ஒரு மலையாக இருக்கலாம், அல்லது பாம்புகள், பூச்சிகள், இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாத்தையும் சமாளித்து கொண்டு அந்த குறிப்பிட்ட ஆள் அந்த ஏஆர் மேன் உயிரோடு இருப்பாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்குத்தானே. எனவே அது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் இருக்குது. அதைத்தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அமெரிக்க விமானப்படையினருக்கு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விமானப்படை பைலட்ஸ் இருப்பினும் தானே, விமானங்களை ஓடுற பைலட்ஸ், இவைக்கு வழங்கப்படுற ஒரு விசேடமான பயிற்சியை பற்றி பார்ப்போம். அந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் விரிவாக சொல்கிறேன். அந்த பயிற்சி நெறியினுடைய பேர் சேர் என்றது. சேர், அதாவது SERE என்று சொல்லப்படுறதான் அந்த பயிற்சி நெறி. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எஸ் என்று சொன்னால் சர்வைவல், இ என்று சொன்னால் எவேஷன், அங்கால ஆர் என்று சொன்னால் ரெசிஸ்டன்ஸ், அங்கால கடைசியில் இ என்று சொன்னால் எஸ்கேப். இந்த 4னுடைய சுருக்கம் தான் சேர் என்று சொல்கிறது. இந்த பயிற்சி நெறிக்கு ஒரு அடிப்படை கோட்பாடு ஒன்று இருக்குது, அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லா பைலட்டினுடைய மனதிலேயும் ஆழமாக பதிக்கப்படுமா, இந்த பூமியினுடைய சகல பகுதிகளும் மனிதன் வாழ்வதற்கு ஏற்றவை, எங்கென்றாலும் மனிதன் வாழலாம் என்றதான் அடிப்படை. எனவே நீங்கள் விமானத்திலிருந்து பரசூட்டில் குதிக்கும் போது குதிச்சு கீழே குதிக்கிற இடம் அது எந்த இடமாகவும் இருக்கலாம். கட்டும் குளிராக இருக்கலாம், பயங்கர பனியாக இருக்கலாம், அல்லது இனியிலென்ற ஒரு பாலைவனமாக பயங்கர வெப்பமுள்ள ஒரு பாலைவனமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், எது வேணுமென்றாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கே விழுகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயிர் வாழ்ந்தே ஆகணும், உயிர் பிழைத்தே ஆகணும். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நீங்கள் உயிரோடு இருந்தே ஆகணும், உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும். இது கட்டாயம் என்றதான் அந்த பயிற்சி நெறி. ஏன்னு சொன்னால் அவர் மட்டும் இருக்கிறார், அவரோட சேர்ந்து சில பல ரகசியங்கள் இருக்கும், அந்த விமானம் சம்பந்தமான டேட்டாக்கள் இருக்கும். எனவே இராணுவ ரகசியம் சேர்ந்துதான் இருக்கும். அதனால உயிர் தப்பியே ஆகணும் என்றதான் அவருக்கான அடிப்படை பயிற்சி. அதைத்தான் சர்வைவல் என்று சொல்கிறோம், உயிர் பிழைக்கிறது. அதில் முதலாவது தண்ணியை கண்டுபிடிக்கிறது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே விழுந்தாலுமே அதுக்குள்ளே எப்படியாவது தண்ணியை தேடி கண்டுபிடிச்சு அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறது, அந்த சுத்தப்படுத்தி அதை குடிக்கணும் முதலாவது. ரெண்டாவது தீமூட்ட பயிற்சி. எந்த காட்டுக்கு விழுந்தாலும், எந்த நடு குளிருக்குள்ளே விழுந்தாலும் அந்த இடத்துல எப்படி தீயை மூட்டி ஒரு சாப்பாட்டை தயாரிக்கிறது, எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படும். அடுத்தது சகல காலநிலைக்கும், குளிரோ வெப்பமோ இதுவாக இருந்தாலும் அவருடைய உடல் ரீதியாக அவர் தயாராக இருக்கணும், உணவு தயாரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், சில சிறிய
சிறிய அளவிலான கூடாரங்கள் தயாரித்து அதுக்குள்ளே வந்து தப்பி இருக்கிறதுக்கு அவர் பயிற்சி எடுக்கணும். அதை விட தனக்குத்தானே மருத்துவம், எந்த விதமான காயம் ஏற்பட்டாலும் தனக்குத்தானே மருத்துவம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். உடலில் எந்த பகுதியில் முதுகில் காயம் என்றாலும் எப்படியோ அதுக்கு போய் மருந்து கட்டணும். அப்படியான கட்டுமையான பயிற்சியெல்லாம் வழங்கப்படுமா. இது வந்து சர்வைவல் என்ற செக்ஷனுக்குள்ளே வருது. அடுத்தது வந்து எவேஷன் என்ற செக்ஷனுக்குள்ளே வந்து மறைஞ்சு கொள்வது. அதுக்குள்ளே வந்து எதிரிகளினுடைய கண்ணில் படாமல் மறைஞ்சிருக்கணும். இப்போ இந்த மலைப்பகுதிக்குள்ளே வந்து விழுந்திருக்காரு தானே, இப்போ நிறைய ஈரானிய மக்களும் ஈரானிய இராணுவம் எல்லாம் சேர்ந்து நிறைய பேர் தேடினதானே, அவ்வளோ பேருடைய கண்களையும் சிக்காமல் எப்படியாவது மறைஞ்சிருக்கணும். அது மரத்தோட ஏறி மரத்தோட மரமாக இருக்கிறீங்களா, அல்லது பத்தைக்குள்ளே படுத்திருக்கிறீங்களா, அல்லது திடீரென்று நிலத்தில் ஒரு கிடங்க வட்டி அதுக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிருக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ மறைஞ்சிருக்கணும். எதிரிகளினுடைய கண்ணில் வந்து மேக்சிமம் படவே கூடான்னு சொல்லி இதுக்கென்று சொல்லி விசேஷமாக நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுமாம். மிக முக்கியமாக காலடி தடம் படாமல் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் காலடி தடம், ஒரு காலடி தடம் பட்டாலே அதே காணும், அதை வச்சுக்கொண்டே ஆளை பிடிக்க முடியும். எனவே காலடி தடம் படாமல் நடக்கிறது எப்படி, இரவில் வந்து நடந்து பயணங்கள் செய்கிறது எப்படி. அடுத்த மிக முக்கியமான பயிற்சி என்னன்னு சொன்னால் ஜிபிஎஸ் இல்லாமல், ஜிபிஎஸ் மேப் எதுவுமே இல்லாமல் திசைகளை வந்து கண்டுபிடிக்கணும். திடீரென்று காட்டுக்குள்ள விட்டால் திசையை கண்டுபிடிக்கிறது. எங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட காட்டுக்குள்ளேயே நாங்கள் சிலவில் தடுமாறி கொண்டு போவோம். அப்போ திடீரென்று புதுதாக ஒரு நாட்டில் வந்து புது காட்டுக்குள்ள விட்டால் திசை கண்டுபிடிக்கல தானே. ஆனால் அவர்களுக்கு பயிற்சி இருக்குது. எந்த விதமான கருவியும் இல்லாமல் திசைகளை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்றபடி எந்த திசையில் உங்களுடைய இராணுவ கேம்ப் இருக்குது, உங்களுடைய நாட்டு படையினருடைய கேம்ப் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகணும்ன்றதான் அதுக்கான பயிற்சிகள். நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த காலத்தில் வந்து நட்சத்திரங்களை பார்த்து திசைகளை கண்டுபிடிப்போம் தானே, அதே மாதிரியான பயிற்சி போகிறதுக்கு. அதே போல் ரேடியோ சிக்னல்களை வந்து இடமறித்து அதில் வந்து தகவல் ஒன்றை பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில்நுட்ப பயிற்சிகளும் வழங்கப்படுமாம். எல்லாத்தையும் சேர்த்து எவேஷன். அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை எதிரிகளினுடைய கைகளில் வந்து பிடிபட்டால் அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும், என்னென்ன ரகசியங்களை காக்கணும், எப்படி ரகசியங்களை காக்கணும், எப்படி பதட்டப்படாமல் பதில் சொல்லணும்னு சொல்லி இந்த மாதிரியான பயிற்சியும் வந்து பல வாரங்களாக தொடர்ந்து வழங்கப்படுமாம். எப்படி வந்து உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்றீங்கன்னு சொல்லி. அடுத்தது மிக முக்கியமான பயிற்சி எஸ்கேப். எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பி வந்துடணும், உங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள உங்களுடைய இராணுவ முகாமுக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடணும் என்றதான் அந்த எஸ்கேப்புக்கான பயிற்சி. அதுக்கு கடும் பயிற்சியெல்லாம் வழங்கப்படுமாம். பல வாரங்கள் நீடிக்கிற பயிற்சி. முதலாவது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகணும். பல நாட்களாக தொடர்ந்து நடந்து போகணும்னா நடந்து தான் போகணும், நீந்தித்தான் போகணும்னு சொன்னால் நீந்தித்தான் போகணும், அல்லது மரத்தில் ஏறித்தான் போகணும்னு சொன்னால் மரத்தில் ஏறத்தான் வேணும். மரத்தில் ஏறுறது, பாறையில் ஏறுறது, அல்லது ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே வந்து இறங்குறது, ஏறுறது, எல்லா விதமான பயிற்சியும் வழங்கப்படுமாம். எப்படியாவது நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குக்குள்ளே போய் நீங்கள் விழுந்தாலுமே அங்கிருந்து மேலே ஏறி வரணும் ராசா. இதுதான் உங்களுக்கான பயிற்சி. எனவே எஸ்கேப் ஆகுங்கன்னு சொல்லி பயிற்சி கொடுக்கப்படுமாம். இப்போ நான் ஒரு படம் மட்டும் போடுறேன் பாருங்க. இதில் வந்து ஒரு உயரமான சுவர். இந்த சுவரில் வந்து பிடிச்சேறதுக்கு எந்த விதமான பிடிமானமும் இல்லை. ஆனால் இவர் தன்னுடைய உடம்பை பயன்படுத்தி காலாலையும் முதுகாலையும் உதச்சு மேலே ஏறி வரணும். இப்படியான பயிற்சிகள் தான் கொடுக்கப்படுமாம். கடினமான இடங்களிலிருந்து எப்படி வெளியில் வரேன்னு சொல்லி அங்கே போய் சொல்லலாம், எனக்கு ஒரு ஏணி ஒன்று தாங்க, மேலே ஏற வேண்டி இருக்குது, கூரைக்கு மேலே ஏறுறதுக்கு என்று சொல்ல முடியாது. எனவே உடம்பை பயன்படுத்தி என்னவோ இருக்கிறத வச்சுக்கொண்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கோன்றதான் இந்த பயிற்சிகளினுடைய ஒரு சுருக்கம் தான் சேர் என்று சொல்றது, SCRE. இப்படியான ஒரு கட்டும் பயிற்சிக்கு பிறகுதான் ஒருவர் வந்து பைலட் ஆக முடியும். அதுக்கு பிறகுதான் அவர் வந்து யுத்த விமானங்களில் ஏறி இருந்து அந்த விமானங்களை வந்து செலுத்த முடியும். ஏற்கனவே விமானம் ஓடுறதே வந்து பயங்கர கஷ்டம். அதில் வந்து 1000 பட்டன்கள் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதெல்லாத்தையும் சரியாக ப்ரெஸ் பண்ணணும். அது ஒரு ரிஸ்க். அதை விட இப்படியான பயிற்சியும் எடுக்கணும். அதை விட இந்த பயிற்சி காலம் இருக்குதான், இந்த பயிற்சி காலமே வந்து பயங்கரமாக இருக்குமாம். அந்த பயிற்சி காலத்தில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், ஒன்று வந்து பல வாரங்களுக்கு இந்த பயிற்சி நடக்குமாம் முதலாவது. ரெண்டாவது வந்து வேறு லொக்கேஷனில் வந்து பள்ளத்தாக்குன்னு சொன்னால் உண்மையான பள்ளத்தாக்கில் கொண்டே இறக்கி விட்டுருவாங்களாம், வேறு எப்படியாவது வாங்கன்னு சொல்லி, அல்லது திடீர்னு கொண்டே கடலுக்கு தள்ளி விட்டுருவாங்களாம், எப்படியாவது நீந்தி வாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி பயிற்சியிலே வந்து படு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி. ரெண்டாவது வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் தான் வழங்கப்படும். பசிக்குதுன்றெல்லாம் சொல்ல முடியாது, 3 நேரம் சாப்பிட போகிறன்றெல்லாம் சொல்லவே முடியாது. கொஞ்சம் சாப்பாடு வழங்கப்படும். அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதில் தப்பி நீந்தி ஓடி எப்படியாவது வாங்க என்று சொல்லி. அடுத்தது வந்து நித்திர கொள்ள முடியாது, தூக்கம் வந்து பயங்கரமாக குறைக்கப்படும். ஏன்னு சொன்னால் தூங்க முடியாது தானே. எனவே தூங்காமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகளும் வந்து வழங்கப்படும். உண்மையான ஒரு போர் சூழல் ஒன்று செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதில் தான் அந்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ எதற்காக இவ்வளவு கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுது என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உயிர் தப்போணும், உயிர் பிழைச்சி நீங்கள் உரிய இடத்துக்கு வந்து சேரணும், உங்களுடைய இராணுவத்திட்ட வந்து சேர்ந்துடணும் என்றதான் அதுக்கான பயிற்சி. அதோட மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் என்றதான் இதற்கான முக்கியமான நோக்கம். எனவே நேற்று உங்கள் ஈரானில்
விழுந்த அந்த ஏர்மேன் வந்து ஈரானியர்களுடைய கையில் பிடிபடாட்டி அவர் குறிப்பிட்ட காலம் உயிரோடான் இருப்பார். எந்த காட்டுக்கு எந்த பத்தைக்குள்ளேயோ உயிரோடான் இருப்பார். அதுக்கேற்ற பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வந்து ஈரானியர்களுடைய கைகளில் பிடிபடாட்டி எப்படியாவது நகர்ந்து 4-5 நாட்கள் கழிச்சென்றாலும் அமெரிக்காவினுடைய பக்கம் வந்து சேர்ந்துருவார், அந்த கட்டுப்பாட்டுக்களை வந்துருவார் என்று சொல்லப்படுது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எந்த நேரத்திலும் எந்த செய்தியும் வரலாம் என்றுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய வேறு விதமான செய்திகளும் வந்திருக்கலாம். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.